நாள்தோறும் ஏதோனும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். பேசுவது என்பது என்ன? ஒருவருக்கொருவர் உரையாடுகின்றோம் என்றால் அந்த உரையாடல் என்பது ஒருவர் சொல்ல மற்றொருவருக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும். ஒருவர் கேட்க அது சொல்பவருக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும். இந்த காலத்திலே செல்போன் வந்து விட்டது, உலகம் சுருங்கி விட்டது. எங்கேயோ பேசுவதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அமெரிக்காவிலே தற்போது பேசிக்கொண்டிருக்கின்றார் என்றால் அதனை நாம் இப்போது நம் செல்போனிலே அப்படியே லைவாக பார்க்கின்றோம். இப்படி இந்த டெக்னாலஜி உயர்வால் நன்மைகள் நிறைய இருக்கின்றது, தீமைகள் இருக்கின்றது என்றாலும் நன்மைகள் நிறைய இருக்கின்றது. இந்த நன்மைகளை நாம் தேடி 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 சென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி அன்னப்பக்ஷி நல்லவற்றை தேடி எடுத்துக்கொள்கின்றதோ அதுபோல நாம் நல்லவற்றை தேடி தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். எறும்பு இருக்கின்றது அல்லவா, இந்த எறும்பு சமீபத்திலே கூட ஒரு காணொளியிலே பார்த்தேன், மிக அருமையான ஒரு காணொளி. அந்த எறும்பு வந்து பார்க்கின்றது, ஒரு இடத்திலே பெருத்த உணவு இருக்கின்றது. அந்த எறும்பு என்ன செய்கின்றது என்றால் உடனடியாக எறும்பு புற்றுக்கு ஓடுகின்றது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இந்த காணொளியை, பல லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்கின்றார்கள். அந்த எறும்பு அந்த உணவை பார்த்தவுடன் அது நேரடியாக சென்று உடனடியாக உண்ணவில்லை, உடனடியாக எறும்பு புற்றுக்கு சென்று அங்கே தகவல் பரிமாறுகின்றது. அதை சொன்னவுடன் அங்கே புற்றுக்குள் இருக்கின்ற அத்துணை எறும்புகளும் ஓடோடி வருகின்றது. எல்லா எறும்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த உணவை எடுத்துக்கொள்கின்றது. இதனை பார்த்தவுடன் எனக்கு இறைவனுடைய படைப்பை நினைத்து மெய்சிலிர்த்து போனது. ஆக அந்த எறும்புக்கு கூட தெரிந்திருக்கின்றது பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று. ஆனால் மனிதர்களாகிய நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட எண்ணத்திலே இருக்கின்றோமா என்றால் இல்லை. நமக்கென்று நமக்கென்று என நாம் சேமித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த உலகை விட்டு செல்லும்போது நாம் விடுகின்ற மூச்சு காற்றை கூட நம்மால் எடுத்து செல்ல முடியாது என்பது தெளிவு. ஆனால் அதனை தெரிந்து கொள்ளாமல் நமக்கென்று நமக்கென்று என சேர்த்து வைத்து கொண்டே இருக்கின்றோம். பிறருக்கான உணவையும் நாம் சேர்த்து வைக்கின்றோம், அதன் மூலம் பாவத்தை சேர்க்கின்றோம். ஆகவே இந்த மனநிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். அந்த ஓரறிவு ஜீவன் அதற்கு இருக்கின்ற அந்த கனிவும் அக்கறையும் ஆறறிவு பெற்ற நாமும் பெற வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் ஆன்மீக தகவலிலே இந்த சங்கல்பத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சங்கல்பம் என்பது என்றால் என்ன?